வரமா சபமா நீ எனக்கு. அத்தியாயம் 11. துருவா, இப்போ என்ன பண்ணுறது? சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருப்போம். சிறிது நேரம் கழித்து வெளியே சென்ற தாமரையும், லைலா ஓடாத, லைலா ஓடாத, அம்மா என்னை பிடிங்க, அம்மாவுக்கு ஓடவே முடியலம்மா என்று கூறிக்கொண்டே வந்தாள் சஞ்சனா. அம்மா பிடிங்க, அம்மா பிடிங்க என்று கத்திக்கொண்டே வந்தவள் கீழே விழப்போக, ஐயோ என்னோட பொண்ணு! கீழே விழப்போனவளை ஓடி வந்து தூக்கினாள் அவள். ஆம், அவள்தான் தாமரை செல்வி. அப்பாடா, பெருமூச்சு விட்டபடி ஓடி வந்தாள் சஞ்சனா. ரொம்ப தேங்க்ஸ்க. இருக்கட்டும், உங்கள் பேர் என்ன? தாமரை செல்வி. ரொம்ப அழகாக இருக்கு. உங்கள் பேர் என்ன? சஞ்சனா. உங்கள் பேரும் அழகாக இருக்கு. கீழே உட்கார்ந்து, ஹலோ கியூட்டி, உங்கள் பேர் என்ன? என்னோட பேரா லைலா. அழகாக இருக்கா? யார் வச்சது இந்த பேரை? என்னோட டேடி வச்சாங்க. அப்பா கூட வந்தீங்களா? இல்லை, நானும் அம்மாவும் மட்டும்தான் வந்தோம் இங்கே விளையாட. எங்கே இருக்கு உங்கள் வீடு? இதோ இங்கே பக்கத்தில் தான். சரி, அப்போ விளையாடலாமா? உங்கள் பொண்ணு ரொம்ப க்யூட்டாக பேசுகிறா. ஆமாம், அவள் எல்லார்கிட்டையும் நல்லா ரொம்ப சமத்து. அக்கா, விளையாட வரீங்களா? சரி, விளையாடலாம். என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி. சரி, விளையாடலாம். யார் ஃபஸ்ட்டு கண்ணை கட்டுறது? சரி, இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாடலாம். சரி, நான் தான் சொல்லணும் என்று கூறினாள் அவள். லைலா, சொல்லு. அந்த மொழியில் கூறியவள், அக்கா நீங்கள் தான். சரி, நானே கட்டுறேன். இது என்னது? எனக்கு எதுவுமே தெரியலையே. இது என்னதுக்கா? கண்டிப்பாக சொல்லணும். 5. இது என்னது? 10. 1 2 3 4 என்று சுற்றிவிட்டு கண்டுபிடிங்க பார்ப்போம். வெளியே வந்த துருவன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்று பார்த்தவன். அப்பொழுது குழந்தையாக விளையாடும் தாமரை பார்த்தவன். இங்கே தான் இருக்காளா? சரி, விளையாடட்டும் என்று. சரி, நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம், அவள் விளையாடட்டும். என்ன பிடிங்க. எங்கே இருக்க? இங்கே தான் இருக்கேன் பாருங்க. இதோ இங்கே இருக்கேன் பாருங்க. இங்கே வாங்க, அங்கே வாங்க என்று கூறிக்கொண்டே இருந்தாள் அவள். எங்கே இருக்க லைலா? உன்னை பிடிக்க போகிறேன். அப்போது சஞ்சு, தாமரை, நீங்கள் கொஞ்சம் விளையாடுங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்குது, பேசிட்டு மட்டும் வந்துடுறேன். நீங்கள் பாப்பா கூட விளையாடுங்க. அப்போது துருவனுக்கு ஃபோன் கால் வந்து பேசிக்கொண்டே இருக்க, எழுந்தவனும் அங்கு விளையாடும் தாமரையை பார்க்கவில்லை. நான் இங்கே இருக்கேன் அக்கா, இதோ நான் வரேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் கண்கள் கட்டப்பட்டதால் எதுவுமே தெரியவில்லை. அவளுக்கு எதிரில் வந்த துருவனை லைலா என்று நினைத்து, பிடிச்சிட்டேன், உன்னை பிடிச்சிட்டேன் என்று கட்டி கொண்டாள். அக்கா அக்கா, நீங்கள் என்ன பிடிக்கலை. யாரடி அவ? என்ன கட்டி பிடிச்சிருக்கது? இவளா என்று கூறியவன் அப்பொழுதுதான் பார்த்தான். அவள் தன்னவள் என்று அறிந்ததும் அவளை இறுக்கி பிடித்தான். உன்னை பிடிக்கலையா? அப்போ நான் யாரை பிடிச்சிருக்கேன்? என்னை யார் இறுக்கி பிடிச்சது? அப்போதுதான் பார்த்தாள் அவள். துருவன், நீயா? உன்னையா பிடிச்சேன், விடுடா. என்னை அப்பவே பிடிச்சிட்ட, இப்போ கட்டி பிடிச்சிருக்கேன் என்று கூறினான் கிறக்கமாக. முதல்ல என்னை விட முடியாது, நீதான். ஃபஸ்ட்டு நானாக வந்தேன்? சும்மா தானே இருந்தேன், எல்லாரும் பார்க்குறாங்க. ஹலோ, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கிருந்து குரல் வருது என்று கீழே பார்த்தவன், இங்கிருந்து தான் வருதா? ஐயம் துருவன் சக்கரவர்த்தி. யாராக இருந்தால் எனக்கு என்ன? அக்காவை விடுங்க. நீங்கள் எதுக்கு இப்போ கட்டி பிடிச்சிருக்கீங்க? எங்கள் அக்காவா என்று மொழி கூறினாள் அவள். நான் யாரை நான் கேட்குறேன்? உங்கள் அக்கா கிட்ட போய் கேளு, அவள் சொல்வா. அக்கா அக்கா, இவங்க யாரு என்று மொழியில் கேட்டவளோ, நீங்கள் சொல்லலைன்னா இந்த அங்கிளை விடவே மாட்டேன், என்ன பண்ணுறது என்று கேட்டவளை, நீ போடா, அம்மா கிட்ட போ, நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் விடுங்க. விட முடியாது, நீ தான் வந்த. கடவுளே, இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும், தருவியா? அதுக்கு வேற ஆளை பாரு. அடி, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஆளை பார்க்க சொல்கிற? இது உனக்கு அநியாயமாக தெரியல? எனக்கு தெரியல. நீ எனக்கு வேண்டான்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு? ஏண்டி, உன்னை அடைய ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஆனால் உன்னோட சம்மதம் வேண்டும். அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணுறேன். அது கூட உனக்கு புரியலை என்று தலையில் கை வைத்து கொள்ள, சிறிது நேரம் கழித்து உட்கார்ந்திருந்தவன், என்னாச்சுமா, விளையாடலையா? அக்கா அக்காவை யாரும் பிடிச்சு வச்சிருக்காங்க. அம்மா விட மாட்டுக்காங்க.
யாரது? சரி, நம்ம போய் பார்க்கலாம். என்னாச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? அம்மா, அந்த அங்கிள் தான் பிடிச்சு வச்சுருக்காங்க, வாங்கம்மா கேட்கலாம். அங்கே போகாதீங்க. யார் தாமரை அவங்க? என்னாச்சு சொல்லுங்க. அவங்க இவ சொல்ல மாட்டா. யாரது? பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்தவனும் இந்த அங்கிள் தான் அக்காவை இறுக்கி பிடிச்சு இருந்தாங்க. ஹலோ, என்னோட பேர் துருவன் சக்கரவர்த்தி, உன்னோட அக்காவோட புருஷன். இவங்க என்னோட பொண்டாட்டி என்று குழந்தையிடம் கூறிக்கொண்டே இருந்தான். அம்மா, புருஷன்னா என்னதும்மா? லைலா குட்டி, அம்மா வந்து அப்பாவை எப்படி கூப்பிடுவேன்? பண்ண சொல்வீங்க. ஓ, அதுவா? நீங்கள் தான் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டா? ஆமாண்டா. ஹலோ, என்னோட பேர் லைலா. நான் தாமரை அக்காவோட ஃப்ரெண்ட். உங்களுக்கும் இனிமேல் ஃப்ரெண்ட் தான். சரி, நாங்கள் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கோம், நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க. தாமரை, எதுக்கு சொல்ல தயங்குற? அவர் உன்னோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாக்கா. அப்புறம் சொல்கிறதுக்கு என்னவா? ஆனால் பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது. வீட்டில் போய் சுற்றி போடுங்க. சரி, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வாழையில் வீட்டுக்கு போகலாம். அம்மா, அங்கிள் எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. சாக்லேட் சாப்பிடாத பல்லு சொத்தையிடும், தெரியாதா? எதுக்கு இவ்வளோ சாக்லேட் வாங்கினீங்க? அங்கிள் ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க, அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் என்று மொழி கூறியவளும், சரி, நம்ம வீட்டுக்கு போகலாம். தாமரை, பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது. இங்கேருந்து போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும், சரியா? சரிக்கா. தன் அறைக்கு சென்றவள், போர் அடிக்குது, என்ன பண்ணுறது? என் கூட விளையாட வரியா? உன் கூட விளையாடவா? முடியவே முடியாது. என்ன விளையாட முடியாத? இப்போ பாரு. அடியே தாமரை, விளையாட மாட்டேன் நான் சொல்கிறேன். தன்னவள் அருகே வந்தவன், விளையாட மாட்டியா? விளையாட மாட்டேன். நிஜமாதான்டா. இன்னும் அருகே வந்தவன், என்னை பார்த்து சொல்லு, என்னை கண்ணை பார்த்து சொல்லு. உன்னை பார்த்து தாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். விளையாட மாட்டேன்னு. வேறு வேலை இருந்தால் பாரு. எனக்கு வேலை இதுதான். என்ன பண்ண போகிற? உன்னை தான் பண்ண போகிறேன். தள்ளிப்போ, நீ சரியில்லை. ஆமாண்டி, சரியில்லை தான். நேற்று உன்னை அப்படி பார்த்தல்ல, நான் சரியே இல்லை தான். எப்படி இருந்த தெரியுமா? அப்படியே அள்ளி கொஞ்சம் போல தோணுச்சு. நேற்றுல இருந்து ஒரு மாதிரி இருக்குடி. புரிஞ்சுக்கோடி, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம். புரிஞ்சுக்கோடி. எது, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாமா? ஆமாண்டி, புரிஞ்சுக்கோடி. யார் தடுத்தாலும் நீ எனக்கு வேணும்டி. அதை உனக்கு இப்படி புரிய வைக்கிறது? அவள் அருகே வந்தவன் அவள் முகத்தை முகம் புதைத்தவன், இங்கேயே இப்படி இருந்துவிடக்கூடாதா? இது நகர்றா? முடியாதடி. டேய், என்ன பண்ண போகிற? மை ப்ராப்பர்ட்டி, அதுக்கு கையிடு முதல்ல. உன்னோட கண்ணமே எவ்வளவு சாஃப்டாக இருக்குது. அப்போது உன்னை முழுசாக எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும்? என்னது, நீ சரியில்லை துருவா, நான் போகிறேன். இழுந்து சென்றவளை தன் கைவளைவில் இழுத்து தன் மடிமேல் போட்டு கொண்டவனும் தன்னவள் மேனியில் மொத்த ஊர்வலம் நடத்தினான். தன்னவளின் மென்மையை அறிந்தவன் மேலும் மேலும் அவளை இறுக்கிக் கொண்டான். அவளோ, என்னை விடுடா, என்னை விடு, என்ன பண்ண போற என்று கூறிக்கொண்டிருந்தது காதில் விழவில்லை அவனுக்கு. மேலும் அவன் தன்னவளின் வஸ்திரத்தில் கை வைத்து திறக்க, அவளோ அவனை தள்ளிவிட்டவள் தன்னுடைய மோக வலை அவிழ்ந்ததில் சினம் கொண்டு தன்னவளை ஓங்கி அறைவிட்டான் அவன். காத்திருங்கள், அடுத்த பதிவில் தொடரும்.